அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான டாபிக். அதாவது ஒரே ஒலி, அதாவது ஒரே சவுண்ட் இருக்கும், கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதனுடைய அர்த்தம் அப்படியே வேற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வார்த்தை ஒரு உதாரணத்துக்கு தமிழ்ல சொல்லப்போனா ஒளி அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த ஒளி அப்படின்றது லைட்டு, இந்த ஒளி அப்படின்றது சவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆங்கிலத்திலும் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு, அதற்கான அர்த்தங்கள் வேறு வேறு. அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம் போர். போர் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சோர் உணர்ச்சி. போர் அடிக்குதுப்பா, போர் அடிக்குதுப்பா, ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்றீங்கல்ல, அது சோர் உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல சொல்லுவாங்க. இவன் இந்த போரை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? BORE. இந்த போர் அப்படின்றது ஜென்ரலி ஐ கெட் போர்ட், பொதுவா எனக்கு அடிக்கடி போர் அடிக்கும் அப்படின்றது. ஐ ஃபீல் போர்டு, எனக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ ஃபீல் போர்டு, போர் அடிக்குதுப்பா எனக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ் இதை பேஸ் பண்ணி பார்ப்போம். she bored me a lot by her speech. அந்த பொண்ணு பேசி பேசியே நான் போர் அடிக்க வச்சிட்டா அப்படின்வாங்க இல்லையா, அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ. ஹீ போட்டா அந்த பையன் பேசி பேசியே போர் அடிக்க வைக்கிறான்ப்பா, அந்த பையன் பேசினாலே போர் அடிக்குது, அப்படியே ரொம்ப மாதிரி இழுக்கிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. she bored me a lot by her speech அப்படின்னா அந்த பொண்ணு பேசினதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கும், இல்லைன்னா அந்த பொண்ணு போர் அடிக்கிற மாதிரி பேசுது. அந்த பொண்ணு பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, அந்த பையன் பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம். she bored me a lot by her speech. ரொம்ப a lot அப்படின்றது ரொம்ப. she bored me a lot, என்னை ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டா, அளவுக்கு அதிகமாக போர் அடிக்க வச்சிட்டா. எதனால? அவளுடைய ஸ்பீச்னால. ஒன்று ரொம்ப தொண பேசிட்டு இருந்தாலும் சில பேருக்கு போர் அடிக்கும், இல்லை அவங்க பேசுகிற விஷயத்தில் கண்டென்ட் இல்லைனாலும் போர் அடிக்கும், இல்லை அவங்க டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் போர் அடிக்கும். அதுதான் she bored me a lot by her speech. சொல்லுங்க, she bored me a lot by her speech. ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு போர், அதே ஸ்பெல்லிங் தான். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் கூட வித்தியாசம் இல்லை. போர், இந்த போர் அப்படின்றது என்னன்னா துளையீடு. துளையீடு. நம்ம போர் போடுறோம் இல்லையா வீட்டில், நம்ம வீடு கட்டும் போது போர் போடுறோமா, ஸோ அந்த போர் தான், துளையிடுறது தான் போர். அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்ப்போமா? they bored a hole in the wall. they bored a hole in the wall. அதாவது அவர்கள் அந்த வால், சிவற்றில் ஒரு துளையிட்டார்கள். அவர்கள் அந்த சிவற்றில் ஒரு துளையிட்டார்கள். அதுதான் they bored a hole in the wall. they அப்படின்றது அவர்கள், bored அப்படின்றது துளையிடுறது, ஓட்டை போடுறது. a hole, bored a hole in the wall. எதுல? செவுத்துல. எதுல? செவுத்துல. they bored a hole in the wall அப்படின்னா அவர்கள் அந்த சுவற்றில் ஒரு துளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து போர், BOAR. இந்த போருக்கு வேற அர்த்தம், அதாவது ஆண் பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பன்றி அப்படின்றது போர். இந்த போர் அப்படின்றது ஆண் பன்றியை குறிக்கும். தி போர் இஸ் a wild animal. தி போர் இஸ் a wild animal. அதாவது ஆண் பன்றி. இந்த ஆண் பன்றி அப்படின்றது என்னது? ஒரு வைல்ட் அனிமல், அதாவது காட்டு விலங்கு அப்படின்றாங்க இல்லையா. தி போர் இஸ் a wild animal. இந்த ஆண் பன்றியானது ஒரு காட்டு விலங்கு. காட்டு பன்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் தி போர் இஸ் a wild animal அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா சொல்ல போனா காட்டு பன்றிகள் நார்மல் பன்றிகளோட வித்தியாசமா இருக்கும். பழைய காலத்துல காட்டு பன்றிகளுடைய ரகம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அதுதான் காட்டு பன்றிகளுடைய ரகமாக இருக்கும். தி போர் இஸ் a wild animal அப்படின்றது இதனுடைய சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ்க்கு போயிடுமா? அடுத்த வேர்ட்ஸ்க்கு போயிடுமா? பர்த். பர்த் அப்படின்றது பிறப்பு. நமக்கு தெரியும் தமிழ்ல பர்த் அப்படின்றது என்னது? பிறப்பு. இந்த பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வாட் இஸ் யர் டேட் ஆஃப் பர்த்? இப்போ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? யாராவது பர்த்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாராவது பிறந்த நாள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இங்கிலீஷில் இதை எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யர் டேட் ஆஃப் பர்த்? வாட் இஸ் யர் டேட் ஆஃப் பர்த்? வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? உன்னுடைய பிறந்த தேதி என்ன? வாட் இஸ் யர் டேட் ஆஃப் பர்த்? உன்னோட பிறந்த தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அடுத்து பர்த். பர்த் அப்படின்றது என்னன்னா படுக்கும் இடம், படுக்கும் வசதியை கொண்ட இடம். படுக்கும் இடம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? பர்த். நமக்கு குறிப்பா சொல்ல போனா ட்ரெயின்லாம் பர்த், அப்பர் பர்த், லோவர் பர்த்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஸோ அதுதான் பர்த்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? ஹேவ் யூ புக்ட் அ பர்த் இன் ட்ரெயின்? ஹேவ் யூ புக்ட் அ பர்த் இன் ட்ரெயின்? அதாவது படுத்துட்டு போற வசதி உள்ள பர்த்தை நீ ட்ரெயின்ல புக் பண்ணிருக்கியா? உன் டிக்கெட்ல படுத்துட்டு போற மாதிரி பர்த் இருக்கக்கூடிய ட்ரெயினை புக் பண்ணிருக்கியான்றதான் இதனுடைய அர்த்தம்.
அதை என்னன்னு சொல்லலாம்? ஹேவ் யூ புக்ட், நீ புக் பண்ணியிருக்கியா? a berth in train, பர்த்தோட இருக்கக்கூடிய சீட்டை நீ புக் பண்ணியிருக்கியா? have you booked a berth in train? பர்த்தோட சீட் இருக்கக்கூடிய ட்ரெயினை நீ புக் பண்ணியிருக்கியா அப்படின்றத have you booked a berth in train. இந்த berth அப்படின்றது பிறப்பை குறிக்கும், இந்த berth அப்படின்றது படுக்கை வசதியை குறிக்கும். ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசமா இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் மாறுபடும். இது BIRTH, இது BERTH. ஸ்பெல்லிங் வந்து ஒரே ஸ்பெல்லிங் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், BIRTH அப்படின்றது berth பிறப்பு, BERTH அப்படின்றது berth படுக்கை வசதி. மூன்றாவது டாபிக் போயிடுவோமா? ப்ளூ அப்படின்றது தெரியும், நீல நிறம் அப்படின்றது ப்ளூ. தி ஸ்கை இஸ் ப்ளூ. சென்டென்ஸ் சொல்லலாம், தி ஸ்கை இஸ் ப்ளூ. இந்த ஆகாயம் எப்படி இருக்கு? நீல நிறத்துல இருக்கு. தி பென் இஸ் ப்ளூ இன் கலர். இந்த பென் வந்து என்ன கலர் இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. தி சீ லுக்ஸ் வைப்ரண்ட்லி ப்ளூ. அதாவது இந்த சீ வந்து எப்படி இருக்கு? தி சீ லுக்ஸ் ப்ளூ. தி சீ லுக்ஸ் ப்ளூ அப்படின்னா அந்த கடல் பார்க்க எப்படி இருக்கு? நீல கலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் ப்ளூ பேஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்து ஐ காட் அ ப்ளூ ஷர்ட். ஐ காட் அ ப்ளூ ஷர்ட் அப்படின்னா என்கிட்ட ப்ளூ ஷர்ட் இருக்கு. ஐ காட் அ ப்ளூ ஷர்ட். ஐ காட் அ ப்ளூ ஷர்ட் அப்படின்னா நான் வந்து ப்ளூ ஷர்ட் வாங்கியிருக்கேன், என்கிட்ட ப்ளூ ஷர்ட் இருக்கு. ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளூ ஷர்ட்டை வாங்கியிருக்கேன். பாட், BOUGHT, பாட் அப்படின்றது வாங்குறது. ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட் ரீசென்ட்லி. நான் ஒரு ப்ளூ சட்டையை சமீபமாக வாங்கினேன். ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட் ரீசென்ட்லி. ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட் ரீசென்ட்லி அப்படின்னா நான் சமீபமாக ஒரு நீல சட்டையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்து தி ஸ்கை இஸ் ப்ளூ, ஆல்ரெடி நம்ம சொன்னதான். ப்ளூ இது வந்து அது ப்ளூ, PLUE ப்ளூ. இது வந்து ப்ளூ. நீங்க ப்ளூ சொல்லும்போது ப்ளூ வாய் வந்து இப்படி பண்ணுவீங்க, ப்ளூ. இது வந்து ப்ளூ. சொல்லுங்க, ப்ளூ சொல்லும்போது வாய் வந்து கரெக்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல போகணும். ப்ளூ சொல்லும்போது லைட்டா சிரிச்சிங்கன்னா எப்படி சிரிப்பீங்க, அந்த மாதிரி ப்ளூ அப்படின்னு சொல்லணும். இந்த ப்ளூ அப்படின்றது என்னன்னா காற்று வீச செய்தல். காற்று வீச செய்தல் அதுதான் வந்து ப்ளூ அப்படின்றது. சென்டென்ஸ் பார்ப்போமா? The wind blew strongly. அதாவது வீசுற காத்து எப்படி வீசுது? பயங்கரமா வீசுதுப்பா. சூறாவளி பயங்கரமா வீசுதுன்றாங்க இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா வீசுது. அதுதான் the wind blew strongly. இந்த காற்று சூறாவளி காற்று மாதிரி பயங்கரமா வீசுது அப்படின்றது the wind blew strongly அப்படின்றது. மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? போர் அப்படின்றது சோர்வடைதல். இதே ஸ்பெல்லிங்ல இருக்கக்கூடிய போருக்கு துளையீடு அப்படின்றது பதில். அடுத்து போர், BOAR அப்படின்றது ஆண் பன்றியை குறிக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்த்துட்டோம். பர்த் அப்படின்றது பிறப்பு. பர்த் அப்படின்றது படுக்கும் வசதி கொண்ட இடம். அடுத்து ப்ளூ அப்படின்றது நீல நிறம். இந்த ப்ளூ அப்படின்றது காற்று வீச செய்தல், இல்லை காற்று வீசு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து அடிக்கடி சில டைம் கன்ஃபியூஸ் பண்ணும். நம்ம பேசும்போதுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆர். சில பேர் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது. ARER அப்படின்றது ஆர் அப்படின்னு சொல்லணும். OR அப்படின்றது ஆர் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஆர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய உதடுகள் வந்து கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பேண்ட் ஆகி லைட்டா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் அப்படின்னு சொல்லும்போது வாய்க்குள்ள வந்து ஒரு ஓ ஷேப் போட்டு அப்படி ஆர் அந்த மாதிரி இருக்கும். ஆர் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது அவர்கள் வந்து என்னுடைய நண்பர்கள். ஹீ ஆர் ஷீ அவன் அல்லது அவள். அவன் அல்லது அவள் அப்படின்றது ஆர். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது அவர்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு யூஸ் பண்றது ஆர். அப்படின்றது அல்லது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும். சில டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கல அப்படின்னா வார்த்தைகளுடைய அர்த்தம் மாறிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து இங்கிலீஷ்ல கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மாதிரியான சென்டென்ஸும் இனிமேல் இந்த காணொலியில பார்க்க போறோம். அடுத்து வரப்போற காணொலிகளை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் மாதிரியான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.